நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை மூலமாக உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த புதிய வருஷத்தில் ஒரு மாதத்துக்குள்ளாக கடந்து வந்து அதை நிறைவு செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆண்டில் பிரவேசித்த அநேகருக்கு இந்த நேரத்தில் இந்த ஸ்லாக்கியம் இல்லை. இந்த சிந்தையோடு ஒவ்வொரு வருஷமும் புதிய வருடம் ஆரம்பிக்கிற பொழுது நான் வேதாகமத்தை முதலிலிருந்து படிக்க ஆரம்பிப்பேன். சில நேரங்களில் படித்ததையே மீண்டும் படிக்கிறோமே என்ற உணர்வு வருவதுண்டு. ஆனால் அப்பொழுதெல்லாம் ஆவியானவருடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து போய் இன்னும் நாம் புதுமையான காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நமக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வகையில் இந்த நாளின் செய்தி ஆதியாகமத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். அதில் 3 வசனங்களை நான் இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பலவிதமான குறைவுகளுக்குள்ளாக, சிறுமைப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக, வெறுமைப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக, சில நேரங்களில் கட்டப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக, இழப்புகளுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அனுபவத்தை நாம் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதை நான் ஆதியாகமத்தை தோராயமாக ஒரு 45 அதிகாரங்கள் படித்திருக்கிறேன் இந்த நாள் மட்டும். இதில் ஆதியாகமத்தில் 3 முக்கியமான நபர்கள் நமக்கு வருகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த மூவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மிக உன்னதமான வாக்குத்தத்தம், மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஆனால் இவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிற பொழுது அது நேர்மாறாக, எதிர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த மூவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமே. ஆபிரகாம் சாராள் அழைப்பென்ன, கடற்கரை மணலத்தனையாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசத்தை, கானான் தேசத்தை முழுமையாக உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் சாராளும் ஆபிரகாமும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஏறக்குறைய அவர்கள் இருவரும் ஒரு புத்திர சந்தானத்தை, அதாவது ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். பின்பு ஈசாக்கின் மனைவி மலடியாக இருந்தாள் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். சாராள் மலடியாக இருந்தாள். ஈசாக்கின் மனைவி
மனைவி மலடியாக இருக்கிறார். ரெபெக்காள் மலடியாக இருந்தாள் என்று சொல்லி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். சாராளையும் ஆபிரகாமையும் அழைக்கிற பொழுதே சாராள் மலடி என்ற பெயரை வேதாகமம் கொடுக்கிறது. பின்பு யாக்கோபின் மனைவி, அதாவது லேயாள், ராகேல், பில்கால், சில்பால் என்று சொல்லி 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள் யாக்கோபுக்கு இருந்தார்கள். ஆனால் யாக்கோபு அதிகமாக நேசித்தது ராகேலை. மற்ற 3 பிள்ளைகள் மேல் பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிற பொழுது சில காலங்கள் ராகேல் பிள்ளை இல்லாமல் இருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியே நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் கடந்து வருவோம் என்றால், சகரியா ஆசாரிய ஊழியம் செய்வோன், தேவ சமூகத்திலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட பரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அவன் மனைவி எலிசபெத் மலடியாக இருந்தாள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படி இவர்கள் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நாம் பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவர்கள் கடந்து போய் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த காரியங்கள் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நாம் இந்த பூமியில் அழைக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் வித்தியாசமான பிரச்சனைகளுக்குள்ளாக, அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து போவோம். உதாரணத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையில் வறுமை வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் வியாதி வரலாம், இழப்பு வரலாம், தனிமை வரலாம், தோல்விகள் வரலாம், சிறுமை, அவமானம் போன்ற காரியங்கள் கடந்து வரலாம். அப்படி கடந்து வருகிற பொழுது நாம் அதை எப்படி மேற்கொள்ள முடியும் அல்லது எப்படி தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும் என்பதற்காக இந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலிருந்து சில ஆலோசனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் அவருடைய ஆலோசனையை சொல்லக்கூடியதை இந்த 3 வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இந்த இடத்திலே குறிப்பாக கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லி கர்த்தர் ஈசாக்கோடு பேசுவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திற்கு சில வரலாற்று பின்னணி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், தேவன் ஆபிரகாம் குடியிருக்கும்படியாய் சொன்ன அதே தேசத்தில் ஈசாக்கு எப்பொழுது குடியிருக்கிறான். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. எந்த தேசத்தில்? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில். இப்பொழுது ஈசாக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடையவனாக, அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக, தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அந்த தேசத்தில் பஞ்சம் வருகிறது. வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், தோராயமாக ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்துக்கு பிறகு இந்த பஞ்சம் 95 அல்லது 97 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பஞ்சமான ஒரு சூழ்நிலையை ஈசாக்கு சந்திக்கிறான். ஆனால் இப்போ என்ன என்று சொன்னால், ஈசாக்கிற்கும் பெரிதாக எதுவும் கிடையாது. இன்னும் இந்த தேசத்தில் ஆபிரகாம் போல ஒரு அடி நிலத்தை கூட சுதந்திரிக்கவில்லை. ஒரே ஒரு வித்தியாசம், ஆபிரகாமிற்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் என்னவென்றால், ஆபிரகாம் மனைவியோடு, மலடி என்ற பெயர் பெற்ற மனைவியோடு அந்த தேசத்தில் தனிமையில் இருந்தார். ஆனால் ஈசாக்கு இந்த நேரத்தில் ஏசா, யாக்கோபு என்ற 2 புத்திரர்களோடு இருக்கிறார். ஆக இந்த 26ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை ஈசாக்கு கடந்து வருகிறது. அதுவும் மிக தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஈசாக்கு எகிப்திற்கு போவதற்கு திட்டமிட்டு இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஆபிரகாம்
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது எகிப்துக்கு போனார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எகிப்திற்கு கடந்து போய் அங்கே ஆபிரகாம் கண்ட அனுபவங்களை பற்றியும் நாம் அங்கே 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எதற்காக ஆபிரகாம் எகிப்துக்கு போனார்? ஏனென்றால் அங்கே நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. எகிப்து தேசம் மிக செழிப்பாக இருக்கிறது. எனவே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை விட்டு ஆபிரகாம் எகிப்திற்கு போக திட்டமிட்டிருந்தார். அதன்படியாக எகிப்துக்கு போனார். அதே போல் ஈசாக்கு எகிப்திற்கு போவதற்கு ஒருவேளை திட்டமிட்டு இருக்கலாம். எனவே தான் கர்த்தர் இங்கே கடந்து வந்து ஈசாக்கிடத்தில் நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த சம்பாஷணையில், அதாவது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பாஷணையில் சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. என்ன முக்கியமான காரியம் என்றால், தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை தேவ திட்டம். அந்த திட்டத்தில் ஈசாக்கு இருக்கிறான். ஈசாக்கின் மூலமாக, இவனது சந்ததியின் மூலமாக தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். எனவே தான் தேவன் ஈசாக்கிற்கு தரிசனமாகி அவரது ஆலோசனையை சொல்வதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை நீங்கள் நன்றாக உட்கார்ந்து யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. இதில் 3 காரியங்கள் புதைந்து கிடக்கிறது. முதலாவது என்னவென்றால், தேவ திட்டம் ஈசாக்கிற்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். ஏனென்றால் இதற்கு முன்பாக ஈசாக்குக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் சம்பாஷணை நடந்ததா என்று சொல்லி பார்க்கிற பொழுது எதுவும் இல்லை. இது முதல் முறையாக கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆபிரகாமிற்கு கர்த்தர் பலமுறை தரிசனமானார். அவருடைய திட்டங்களை, அவருடைய ஆலோசனைகளை ஆபிரகாமிற்கு ஆண்டவர் அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இது முதல் முறையாக கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி அவனுக்கு 3 காரியங்களை உணர்த்துகிறார். முதலாவதாக தேவ திட்டத்தை உணர்த்துகிறார். இரண்டாவதாக தேவ நோக்கத்தை உணர்த்துகிறார். மூன்றாவதாக தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன இந்த காரியங்கள்? ஒருவேளை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே கர்த்தர் ஆபிரகாமிற்கு சொன்ன பொழுது, உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு கானான் தேசத்தில் குடியிருக்கும்படியாய் செய்ததனுடைய நோக்கம், ஆபிரகாமின் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இதே வார்த்தையை இங்கே ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். பின்பு நாம் இதே ஒரு காரியத்தை யாக்கோபிற்கு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படித்து பார்க்கிற பொழுது இதே வார்த்தையை, இதில் சற்றேனும் எந்த விதமான மாற்றமில்லாத இதே வார்த்தையை 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இப்பொழுது ஈசாக்குக்கு சொல்லப்படுகிறது. இதே வார்த்தை பின்பு யாக்கோபிற்கு, யாக்கோபு 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவன் பரதேசியைப் போல வாழ்க்கையை தேடி போய் கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தை யாக்கோபிற்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எதற்காக ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்ன வார்த்தையை ஈசாக்கிடத்திலே சொல்லுகிறார், ஈசாக்கிடத்திலே சொன்ன வார்த்தை யாக்கோபினிடத்திலே சொல்லுகிறார்? இந்த 3 மாமனிதர்களும் தேவ திட்டத்திற்காக, தேவ நோக்கத்திற்காக தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுவதற்கும் நமக்கும் நினைப்பூட்டுவதற்காகவே இவைகள் வேதாகமத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இங்கே தேவ திட்டம், பிளான் ஆஃப் காட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தேவ திட்டம் என்ன? இவர்கள் மூலமாக கடற்கரை மணலத்தனையாக வானத்தின் நட்சத்திரங்களுக்கு ஒப்பான
ஜனங்கள் வர வேண்டும், திரளான ஜனங்கள் வர வேண்டும். இது தேவ திட்டம். அப்படி வருகின்ற திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஆபிரகாமில், ஈசாக்கில், யாக்கோபில் வரக்கூடிய ஒரு இரட்சகர் இருக்கிறார். அந்த இரட்சகர் மூலமாக மனுக்குலத்தினுடைய மீட்பு, மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு, மனுக்குலத்தினுடைய பாவ மன்னிப்பு, மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற அந்த தேவ திட்டம் இவர்கள் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் வெளிப்படுத்தினார். இங்கே ஈசாக்குக்கு வெளிப்படுத்துகிறார் தரிசனத்தில், பின்பு யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக முதலாவதாக தேவ திட்டத்தை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது தேவ நோக்கம். தேவ நோக்கம் என்ன? தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் ஆபிரகாம் அங்கே தான் குடியிருக்க வேண்டும். ஆபிரகாம் அங்கே தான் குடியிருக்க வேண்டும். அவன் எகிப்துக்கு போகக்கூடாது. நைல் நதி ஓடுகின்றபடியினாலே எகிப்து செழிப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டு அங்கே போகக்கூடாது, அல்லது வேறொரு தேசத்திற்கு போகக்கூடாது. எப்படி யோபுக்கும் எப்படி லோத்துக்கும் ஆபிரகாமிற்கும் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து செழிப்பான தேசமாக யோர்தானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சோதம் கொமோரோ செழிப்பாக இருந்தபடியினால அந்த சமவெளியை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது அதே ஒரு தவறை ஈசாக்கு செய்துவிடக்கூடாது. மிக தெளிவாக கர்த்தர் தரிசனமாகி அவனுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ எகிப்துக்கு போகக்கூடாது. வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகக்கூடாது. முதலிலே சொன்ன வார்த்தை, அது முதலாவது சொன்ன வார்த்தை, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அது இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஏன் எகிப்துக்கு ஈசாக்கு போகக்கூடாது? ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் போனார் அல்லவா? அங்கே போய் பலவிதமான கசப்பான அனுபவங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் அல்லவா? அதே அனுபவத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை கர்த்தர் இங்கே நினைப்பூட்ட விரும்புகிறார். மேலும் எகிப்து அடிமைத்தனத்தின் அடையாளம். ஈசாக்கு எகிப்திற்கு போவானே என்றால் அது அடிமைத்தனத்திற்கு அடையாளம், மீண்டுமாக அடிமைத்தனத்திற்கு போகக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கும். ஏனென்றால் ஆபிரகாம் அங்கே கடந்து போன பொழுது ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போனார். பார்வோனுடைய ஆளுகைக்கு கீழாக ஒரு விதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக ஆபிரகாம் கடந்து போனது எகிப்திலே வெளிப்படுத்தப்பட்டது. ஆக எகிப்திற்கு ஈசாக்கு திரும்ப போவது அடிமைத்தனத்தின் அடையாளம். ஆபிரகாம் எகிப்திற்கு போய் அவமானப்பட்டார். ஆக ஈசாக்கு எகிப்திற்கு போவது அவமானத்தின் அடையாளம். ஆபிரகாம் எகிப்திற்கு போன பொழுது மனைவியை பார்வோன் எடுத்துக்கொண்டு ஒரு விதமான சிறை இருப்புக்குள்ளாக கடந்து போன அனுபவம் சாராளுக்கு வந்தது. இப்பொழுது ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போவாய் என்றால் உன் தகப்பனுக்கு ஏற்பட்ட சிறையிருப்பின் அடையாளம் உனக்கும் கடந்து வரும். ஆபிரகாம் எகிப்திற்கு போய் சிறுமைப்பட்டார். நீ எகிப்துக்கு போவாய் என்றால் நீ சிறுமைப்படக்கூடிய அடையாளத்தை பெற்றுக்கொள்வாய். ஆக மிக குறிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம். ஒருவேளை தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் நீ தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், நீ தேவ நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். நீ தேவனுடைய மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்ற மனிதன். இந்த தேசம் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. பின்பு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிற பொழுது ஆபிரகாமிற்கு சந்தேகம் வந்தது. இந்த தேசம் எப்படி எனக்கு கொடுக்கப்பட முடியும் என்று சொல்லி சந்தேகம் வந்தபடியினாலே அங்கே கர்த்தர் மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறார்,
நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-7 வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே 2 காரியங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துகிறார். அதே காரியத்தை இங்கே ஈசாக்குக்கு உறுதிப்படுத்துகிறார், பின்பு யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஒன்று, உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிக்கப்படும். அவ்வளவு திரளான ஜனங்கள் வருவார்கள். 2வதாக, இந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும். 3வதாக, இந்த ஆசீர்வாதம் உனக்கு மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருந்து பூமியில் இருக்கக்கூடிய சகல மற்ற ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருப்பீர்கள். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆக தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவனுடைய வாக்குத்தத்தம். அங்கே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தேசத்தை குறித்து ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பதற்காக ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி அங்கே ஆபிரகாமிடத்திலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த மூவருடைய வாழ்க்கை குறித்து நான் அதிகமாக யோசித்து பார்த்தேன். இதுதான் மிக முக்கியமாக விசுவாசிகளாகிய நாம் இந்த காலகட்டத்தில் யோசிக்க வேண்டிய காரியம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதில் விசுவாசிகளும் இந்த சுழலிலே சிக்கிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாக இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த மாபெரும் வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், இந்த மூவருமே இந்த வாக்குத்தத்தங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை விசுவாசிப்பதற்கு அல்லது நம்புவதற்கான சூழ்நிலை இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் இல்லை. அதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல சந்ததி. கடற்கரை மணலையும் வானத்தின் நட்சத்திரத்தையும் யாராவது எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். ஆனால் நம்புவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால், சாராள் மலடியாக இருந்தார். ஆபிரகாம் முதிர் வயது சென்றவராக இருந்தார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீ கால் மிதிக்கிற இந்த தேசம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாமிற்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஆபிரகாமை காட்டிலும் பலத்த சாதியினர், பலவிதமான ஜனங்கள் அந்த தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஆக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கும் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கும் முரண்பாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது இந்த மூவருடைய வாழ்க்கையிலும் இருந்தது. இந்த மூவருமே எதிர்மறையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முதிர் வயதான ஆபிரகாம் மலடியான மனைவியை மற்றும் சுற்றிலும் பலத்த ஜாதிகள் மத்தியில் 1 அடி நிலத்தை கூட அந்த தேசத்தில் சுதந்திரிக்காமல் வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்தார் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஈசாக்கு இப்பொழுது கொடிய பஞ்சத்தின் மத்தியில், அதாவது வாழ்வதற்கான ஆதாரங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேசத்தில், அந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் இப்பொழுது ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பின்பு யாக்கோபை குறித்து யோசித்து பார்ப்போம் என்றால், யாக்கோபு தன்னுடைய எதிர்காலமே இருளாக இருக்கிறது. ஒரு நிச்சயமற்ற நிலை. லாபானுடைய வீட்டிற்கு போகிற பொழுது லாபான் ஒருவேளை யாக்கோபை ஏற்றுக்கொள்வானோ என்னவோ தெரியாது. ஒருவேளை லாபான் யாக்கோபை அடையாளம் கண்டுகொள்ளக்கூட மறுதளித்திருந்தால், நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தை நோக்கி வெறுங்கையோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிடத்தில் வந்து, நீ படுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி உனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படும். யோசித்து பாருங்கள். ஒருவேளை சென்னை பட்டணம் போன்ற அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டணத்தில் எங்கோ ஒரு இடத்துல
நீங்கள் பிளாட்ஃபார்மில் அல்லது சாலையில் படுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்பொழுது யாரோ ஒருவர் வந்து சொல்லுகிறார், இந்த பட்டணம் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி. நிச்சயமாக நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. நான் அடிக்கடி பெங்களூர் பட்டணம் போய் வருகிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்த பெங்களூர் பட்டணம் கிடையாது இப்பொழுது. ஏனென்றால் இப்பொழுது விலைவாசி உயர்வு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் சில இடங்களில் கோடிக்கணக்கில் போய் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன இடம் வாங்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வேண்டும். நான் ஆரம்ப காலத்தில் வெறுமையோடு சில நாட்களில் பெங்களூர் பட்டணத்து வீதிகளில் நடந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஒருவேளை அந்த நேரத்தில் யாராவது வந்து இந்த தேசம் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருப்பார்கள் என்றால் என்னால் நம்ப முடியாது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்புவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்குமான சூழ்நிலையிலே நான் இல்லை. அதே போலத்தான் ஈசாக்கும் யாக்கோபும் ஆபிரகாமும் தங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் கடந்து வருகிற பொழுது, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற பொழுது இவர்கள் மூவருமே எதிர்மறையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதாகமத்தில் நாம் முழுமையாய் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் ஒரு பிரபுவை போல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு பெரிய கனமான வாழ்க்கை, மரியாதையான வாழ்க்கை. ஆனால் கானான் தேசத்துக்கு வருகிற பொழுது அந்நியனும் பரதேசியும் அறியப்படாதவனுமாக ஆபிரகாமும் மனைவியும் வந்தார்கள். ஆனால் ஒரு பிரபுவை போல கனம்பெற்ற மனிதனாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆதியாகமம் இதே 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12-13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தரை அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அதாவது கொடிய பஞ்சம் இருக்கக்கூடிய தேசத்தில் நான் தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், நான் தேவ நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதன் என்ற நிச்சயம் ஈசாக்குக்குள்ளாக கடந்து வந்து அவன் அப்பொழுது விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். மேலும் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 100 மடங்கு அறுவடை செய்தான். அவன் ஐஸ்வர்யவானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். எந்த அளவுக்கு பெரியவனானான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அபிமெலக்கே கடந்து வந்து ஆபிரகாமை பார்த்து பயப்படுகிறான். அது மாத்திரமல்ல, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நீர் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆகையினாலே எங்களோடு உடன்படிக்கை செய்யும் என்று சொல்லி அந்த தேசத்தினுடைய ராஜாவே வந்து ஆபிரகாமிடத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்வ ஈசாக்கிடத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்வதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆக முடிவிலே ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, யாக்கோபும் சரி. யாக்கோபு ஒருவேளை 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 20 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு யாக்கோபு கடந்து வருகிற பொழுது வெறுங்கையோடு ஆற்றை கடந்து போன நான் இப்பொழுது திரளான ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தோடும் பெரிய குடும்பத்தோடும் வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நான் திரும்பி வந்திருக்கிறேன். கர்த்தாவே, இதற்கு நான் பாத்திரன் அல்ல, எம்மாத்திரம். எல்லாம் உடைய கிருபை,
என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆக ஆரம்பத்தில் இவர்கள் பெற்ற வாக்குத்தத்தத்திற்கும் இவர்கள் வாழ்க்கைக்கும் முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் முடிவில் ஒரு ஜெயமாக இவர்கள் வாழ்க்கை முடிந்தது. ஏனென்று சொன்னால், இவர்கள் தடுமாறுகிற பொழுதெல்லாம் ஆபிரகாமிற்கு கர்த்தர் தரிசனமானார். இந்த மூவரின் வாழ்க்கையிலும் விசுவாசத்திலே தடுமாற்றம் வந்த பொழுது தேவன் அவர்களுக்கு தரிசனமானார். இவர்கள் யார்? இவர்களை தேவன் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை நினைவுபடுத்தினார். தேவனுடைய ஆலோசனை அவர்களுக்கு கடந்து வந்தது. ஒருவேளை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர் என்றால், அங்கே கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் கடந்து வந்து, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகாபலனும் கேடகுமாய் இருக்கிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஈசாக்கோடு தரிசனமாகி பேசுகிறார். தடுமாற்றத்தின் ஒரு சூழ்நிலை ஈசாக்கு வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். வாழ்க்கையை மாற்றுவதற்கு, எகிப்திற்கு போவதற்கு அல்லது மற்ற தேசத்திற்கு போவதற்கு, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட்டு, தேசத்தில் பஞ்சம் இருக்கிறபடியினால வேறு இடங்களுக்கு போவதற்கு ஈசாக்கு திட்டமிட்டு இருக்கலாம். கர்த்தர் வந்து பேசுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளாக நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் குழப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் சிறுமைக்குள்ளாக கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் வெறுமைக்குள்ளாக கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 25 ஆண்டுகள் காத்திருந்த பிறகும் ஒரு புத்திர சந்தானம் கிடைக்கவில்லை என்ற பொழுது வாழ்க்கையில் விரக்தி ஆபிரகாமுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் இப்படியாக கடந்து வந்ததுண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நமக்கு 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த வருஷத்தில் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் நாம் விசுவாசிக்கிற தேவன் நித்தியமானவர், ஆரம்ப முடிவும் இல்லாதவர், நிரந்தரமானவர், வாக்கு மாறாதவர். எனவே இது 3 காரியங்கள் நமக்கு சொல்லுகிறது. தடுமாற்றம், குழப்பம், வறுமை, வெறுமை, சிறுமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் நமக்கு வேண்டும், ஆயத்தம் வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக. இரண்டாவதாக, நாம் தேவ திட்டத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். நாம் தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று நம்மை நாமே ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வாக்குத்தத்தம் செய்த தேவன் எந்த சூழ்நிலையிலும் அதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். இந்த 3 காரியங்கள் நமக்கு மிக அவசியம். இதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால், நாம் எந்த விதமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்ததாமே இந்த 3 தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையை நாம் இன்னும் அதிகமாக படித்து இவர்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. மீண்டும் சொல்லுகிறேன், திறந்த மனதோடு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு வேதாகமத்தை நீங்கள் அணுகுங்கள். ஒருவேளை படித்த பகுதியாகவே இருந்தாலும் கூட கர்த்தர் மீண்டும் நம்மோடு தொடர்பு கொண்டு பேசுவார். அவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை உறுதிப்படுத்துவாராக. நம்முடைய மீதியான நாட்களில் நாம் விசுவாசத்தில் தடுமாறாமல் தைரியமாய் கடந்து போவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
தேவன்